ஹலோ மக்களே! இந்தியா ஏர்லைன் சீரிஸ் பொறுத்தவரைக்கும், இந்தியா நிறையா தப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இவங்க ஸ்டேடியம் சரியில்ல, இது கிரவுண்டே கிடையாது அப்படின்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டினாலும், இந்தியா நல்ல பிளான் இல்லாம போனது தான் இந்த மேட்ச் தோத்ததுக்கு முக்கிய காரணம். சரி, ஒரு மேட்ச் தோக்கலாம், தப்பி தவறி துண்டு தவறி விழறது தான். ஆனா 2வது மேட்ச்லேயும் துண்டு விழுது அப்படின்னா, நீங்களே யோசிக்கணும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக அசால்ட்டாக போயிருக்காங்கன்னு. அவங்க பெருசாலாம் ரன் அடிக்கல. 150, 160 ரன் தான் ஒவ்வொரு மேட்சுமே அடித்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை சேஸ் பண்ண இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் நின்று ஆட பிளேயர்ஸ் இல்லை. திலக் வர்மா ரன்ன பால் தான் அடிக்கிறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடியிருக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அபிஷேக் சர்மா ரொம்ப நல்லா அடிச்சும் பின்னாடி இருந்த பேட்ஸ்மேன் யாராலையும் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. வாஷிங்டன் சுந்தர் ஸ்லோவாக விளையாடுறாருன்னு சொல்லி அவருக்கு பதில் ஷுயாக் ஷேக்டேவை டெபு கொடுத்தாங்க. ஆனால் அவரும் பெருசாலாம் ஆடலை. இப்போது அவருக்கு பதில் எல்லாரும் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வைபவ் சூரியவன்ஷிக்கு மட்டும் டெபு கொடுத்துருந்தா வைபவ் சூரியவன்ஷி கண்டிப்பாக ரன் அடிச்சிருப்பார். இது அவ்வளோ ரன் அடிக்க வேணாம், பவர் பிளேயில் மட்டும் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தா இந்தியா ஈஸியாக மேட்ச்சை ஜெயிச்சிருக்கும். இந்தியா வைபவ் சூரியவன்ஷிக்கு டெபு தர ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னு புரியலை. இப்போது ஒரு பிளேயர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு சான்ஸ் தரதில் என்ன தப்பு? இப்போது இருக்கிற எல்லா இந்தியன் டீம் பிளேயர்ஸோட ரொம்ப நல்லா ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணது வைபவ் சூரியவன்ஷி தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சான்ஸ் கண்டினியூவாக கொடுக்குறாங்க, வைபவ் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் தரல. பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு போட்டாலும் பேட்டிங்கால் மட்டும்தான் இந்த சீரீஸில் இந்தியா தோத்தாங்க. இந்த சீரீஸை இந்தியா ஒரு பாடமாக எடுத்து இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா சீரீஸ்லேயும் நல்லா விளையாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியா இந்த சீரீஸை வேர்ல்டு கப் சாம்பியன்ஸாக உள்ளே போனாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றா ஓகே, ஆனால் செகண்ட் மேட்ச்சும் தோற்றது இவங்க அசால்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து இங்கிலாண்டில் ஃப்ளாட் ட்ராக் கொடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி 500 ரன் அடிப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் அங்கே போய் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே அயர்லாண்டு கூட தோத்தாரு அப்படிங்கிறது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இருக்கிறதுலே ஒரு மோசமான ரெக்கார்டு தான். இதை எல்லாமே கிராஸ் பண்ணி அடுத்து வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு டெபு கொடுத்து ஒரு நல்ல பிளானோட போனால் தான் அடுத்து 2028 ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் நடக்கிற T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரை டாட்டா பை பை சொல்லிவிட்டு இன்னொரு பிளேயரை அங்கே விளையாட தான் போகிறாங்க. ஏன்னா அவர் மிடில் ஆர்டரில் பர்ஃபார்ம் பண்ணணும், பண்ணலை அப்படின்னா சிரமம். ஆஸ்திரேலியாவில் ஷார்ட் பால் போடுவாங்க, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஷார்ட் பாலே வராது. பார்க்கலாம், இந்தியா இந்த தப்பெல்லாம் திருத்திட்டு இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற இந்தியா இங்கிலாந்து சீரீஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட கேப்டன்சியை இம்ப்ரூவ் பண்ண மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறாரா, அப்புறம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த வைபவ் சூரியவன்ஷிக்கு டெபு இங்கிலாண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாமே நான் பொறுத்திருந்து பார்க்கணும்.